சாலவ தேசத்து அரசன் சால்வன் என்கின்றவன் என்னுடைய காதலன், அவரைத்தான் நான் திருமணம் செய்ய வேண்டும், சுயம்பரத்திலே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் காத்திருந்தேன். அவர்தான் உங்களோடு கடைசி வரை யுத்தம் செய்து கொண்டு வந்தார். மனதில் ஒருவன் இருக்கத்தக்கதாக இன்னொருவனோடு நான் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள முடியுமா? அது நேர்மையாகுமா? அது பரத்தமை அல்லவா? ஆகவே நான் இந்த திருமணத்துக்கு நான் உடன்பட மாட்டேன். நான் யாரை மனதிலே வைத்திருக்கிறேனோ அவரைத்தான் திருமணம் செய்வேன் என்று இவள் சொன்ன உடனே பீஷ்மர் அதை ஏற்றுக்கொண்டார். அதுதான் இந்த பெருந்தன்மை. பீஷ்மருக்கு இருந்த பலத்துக்கு, அதிகாரத்துக்கு, அவருடைய நாட்டுக்கு இருந்த செல்வாக்குக்கு மிரட்டி கூட அந்த பெண்ணுக்கு கல்யாணம் செய்து வைத்திருக்க முடியும். தர்மத்துக்கு கட்டுப்பட வேண்டும். தான் பிழை செய்து விட்டேன், அவளுடைய எண்ணத்தை அறியாமல் நான் அவளை அழைத்து வந்தது பிழையல்லவா என்று நினைத்தார் பீஷ்மர். அந்த பெண்ணை வணங்கினார். தாயே, உனக்கு நான் தவறளித்து விட்டேன், ஒரு குறையும் இல்லை, நீ இவனை கல்யாணம் செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை. நான் இப்பொழுதே ஒரு தேரில் ஏற்றி உன்னை சாலவ தேசத்துக்கு அனுப்புகிறேன். நீ போய் அந்த சாலவனையே திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ் என்றார். இந்த பெண் மகிழ்ந்தாள். பீஷ்மருடைய பெருமையை நினைந்து மகிழ்ந்தாள். அவளை தேரில் ஏற்றி அனுப்பிவிட்டு மற்றைய 2 பெண்கள், அம்பிகை அம்பாலிகை என்கின்ற அந்த 2 பெண்களையும் இந்த விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். தேரிலே அனுப்பப்பட்ட அம்பை போகிறாள், சாலவ தேசத்துக்கு போகிறாள். நேராக அந்த சாலவ தேசத்து மன்னன் தன்னை காதலித்தவனாகி அந்த சாலவனை போய் கண்டாள். சுவாமி, நான் பீஷ்மரை எதிர்த்து எனக்கு அந்த திருமணத்திலே உடன்பாடு இல்லை என்று சொல்லிவிட்டேன். அவர் என்னை அனுப்பிவிட்டார், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வணங்கினார். இந்த ஆணினுடைய ஆணவம். சாலமன் அவளை பார்த்து சொன்னான், நீ என்னை காதலித்தது உண்மை, நான் உன்னை விரும்பியது உண்மை. இப்பொழுது நீ என்னை தேடி வந்திருக்கிறாய், ஆனால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். என்ன காரணம் என்று கேட்டால், என்றைக்கு பீஷ்மர் உன்னை சிறைப்பிடித்துக் கொண்டு போயினாரோ, அவரை வென்று உன்னை மீட்க என்னால் முடியவில்லையோ, அதற்கு பிறகு நீயாக வந்த உன்னை நான் திருமணம் செய்து கொண்டால் உலகம் என்னை பார்த்து நகைக்கும். இந்த அரசனாலே அவளை தன் காதலியை மீட்க முடியவில்லை. ஒரு கிழவன் அவரையோடு போராட கூட முடியவில்லை. தன்னுடைய ஆசை நாயையை ஏற்றுக்கொள்ள தெரியாதவன் வந்து அரண்மனையிலே இருக்க பீஷ்மர் அனுப்ப தானாக திரும்பி வந்து ஏற்றான் என்றால் அது எனக்கு என்ன பெருமை. ஆகவே நீ மன்னித்துக்கொள், உன்னை நான் ஏற்க மாட்டேன் என்று சாலமன் அவளை நிராகரித்தான். அதிர்ந்து போனாள் அம்பை. தான் விரும்பிய காதலன் தன்னை ஏற்கவில்லை என்று சொன்னதும் தேரிலே மீண்டும் ஏறி அனுப்பிவிட்டான். வந்தாள், வந்து வணங்கினாள் பீஷ்மரை. சாலமன் என்னை ஏற்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். ஆகவே நான் பழையபடி விசித்திர வீரியனையை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றார். இப்பொழுது விசித்திர வீரியன் எழுந்தான். தன்னுடைய தமையனாரை பீஷ்மரை பார்த்து, ஒரு காலம் நான் இவளை திருமணம் செய்ய மாட்டேன். ஏனென்றால் சபை நடுவே எழும்பி நான் இன்னொரு ஆடவனை மனதாலே விரும்புகிறேன், அப்படி விரும்புகிற ஒருவனைத்தான் நான் திருமணம் செய்வேன் என்று சொல்லிவிட்டு போனவள் அவனாலே நிராகரிக்கப்பட்டு வந்திருக்கிற நேரத்திலே நான் அவளை ஏற்றுக்கொண்டால் அது என் ஆண்மைக்கு இழுக்கல்லவா? ஆகவே நான் அவளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றான் இந்த விசித்திர வீரியன். 2 கெட்ட நிலைமை. மீண்டும் அவனை சாலமன் அனுப்பினார்கள். அவன் திருப்பி அனுப்பினான். இப்போ அவள் வந்து பீஷ்மரை வணங்கினாள். சுவாமி, என் வாழ்க்கைக்கு பதில் சொல்ல வேண்டியவர் நீங்கள் தான். என் வாழ்க்கைக்கு பதில் சொல்ல வேண்டியவர் நீங்கள் தான். சுயம்பரத்திலே என் காதலனை நான் கைப்பிடித்திருப்பேன். எங்களுடைய எண்ணங்களை அறியாமல், அபிப்பிராயங்களை அறியாமல் நீங்களே தேரிலே எடுத்துக்கொண்டு வந்து உங்கள் தம்பிக்கு திருமணம் செய்ய முற்பட்டீர்கள். என்னுடைய சகோதரிகள் 2 பேரும் அவனை விரும்பி திருமணம் செய்வது என்பது சரி. என் மனதிலே இருந்த சாலுவனை நான் ஏற்காமல் எப்படி விடுவது? அதனால்தான் சபை நடுவே எழுந்து நான் இந்த செய்தியை சொன்னேன். போனால் அவனும் ஏற்கிறான் இல்லை, திரும்பி வந்தால் உங்கள் தம்பியும் ஏற்கிறான் இல்லை. இன்றைக்கு என் வாழ்க்கை உங்களால் தான் நடுவீதியிலே வந்து நிற்கிறது. என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ எனக்கு தெரியாது. எனக்கு வாழ்க்கை தர வேண்டிய பொறுப்பு இப்பொழுது உங்களுக்கு தான் இருக்கிறது என்று பீஷ்மரை தொழுதார். என்னை நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் என் வாழ்க்கை வீணாக போய்விடும், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டார். பீஷ்மர், மகளே, நான் உன்னை ஏற்றிருப்பேன், ஆனால் நான் சபதம் செய்திருக்கிறேன். கடைசி வரை என் வாழ்க்கையிலே பிரம்மச்சாரியத்தை பேணுவேன் என்று சபதம் செய்து கொடுத்திருக்கிறேன். ஆகவே நீ எவ்வளவுதான் வேண்டினாலும் நான் அந்த வேண்டுகோளை நான் ஏற்க முடியாது. சொன்ன வாக்கை நான் மீற முடியாது. அப்படித்தான் ராமன் பரதன் வந்து கேட்ட பொழுது ராமனும் இதைத்தான் சொன்னான். அண்ணா, ஆட்சியை நான் தருகிறேன் வா என்று கேட்ட பொழுது, அப்பா அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை மீறி நான் அதை வர முடியாது என்று சொன்னானே, உயர்குல ஆடவர்களுக்கெல்லாம் இது ஒரு லட்சணம். பீஷ்மர் சொன்னார், என்னாலே முடியாது, உன்னை ஏற்க முடியாது. இப்போ சாலவனும் ஏற்கவில்லை, விசித்திர வீரியனும் ஏற்கவில்லை, பீஷ்மரும் ஏற்கவில்லை. இந்த பெண்ணினுடைய நிலையை நீங்கள் நினைந்து பாருங்கள். ஆனால் ஒரு போராட்ட உணர்வு மிக்கவள் அந்த அம்பை. நேராக தந்தையிடம் வந்தாள். அப்பா, என் வாழ்க்கை இப்படி நாசமாகி விட்டது. காசி தேசத்து அரசன் வாழ்க்கை இப்படி நாசமாகி விட்டது. பீஷ்மர் சிறைப்பிடித்து சென்றார். தன் தம்பியருக்கு திருமணம் செய்ய வைத்து பார்த்தார்.
நான் மறுத்து விட்டேன். சாலமனிடம் போனேன், சாலமனும் என்னை ஏற்கவில்லை, விஸ்திரவீரியனும் ஏற்கவில்லை. நீங்கள் தானே என்னை கொண்டு சென்றீர்கள் என்று கேட்டதற்கு பீஷ்மரும் என்னை ஏற்க மறுக்கிறார், நான் என்ன செய்யட்டும் என்று அந்த அவளை கண்ணீர் வடித்தாள். பீஷ்மரை எதிர்க்க காசி தேசத்து அரசனாலும் முடியவில்லை. அவர் தன் மகளை கூப்பிட்டாள், தலையை தடவி கொடுத்தார். மகளே, உன் நிலைமை சங்கடம் என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் பீஷ்மரையோ மற்றவர்களையோ எதிர்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்கிற அளவுக்கு என்னிடம் ஆற்றல் இல்லை, வலிமை இல்லை. ஆனால் உனக்கு நான் ஒரே ஒரு புத்திமதி சொல்ல விரும்புகிறேன், ஒரு வழிகாட்ட விரும்புகிறேன். என்னப்பா என்று கேட்டால் அம்பை. இந்த பீஷ்மருக்கு குருவாக இருக்கிறவர் பரசுராமர். இந்த பரசுராமர் என்பவர் இவருடைய குரு. நான் முன்னமே உங்களுக்கு சொன்னேன், கங்கை கொண்டு போய் பரசுராமரிடம் வில்வித்தையும் வசிஷ்டரிடம் வேதங்களும் கற்பித்து அனுப்பி வைத்திருந்தாள். பரசுராமரிடம் வில்வித்தை கற்றவர். ஆகவே நீ போய் அந்த குருவை சரணடை. குரு சொன்னால் எப்படியும் இந்த பீஷ்மர் கேட்பார், நீ போய் அவரை சரணடைவதுதான் ஒரே வழி என்றார். இதை கேட்டதும் இது ஒரு வழி இருக்கிறது தான் என்று தெரிந்து கொண்ட அம்பை நேராக பரசுராமரை தேடி போனார். அவர் தவத்திலே உட்கார்ந்திருந்தால் இவள் போய் அவர் காலிலே விழுந்து கதறி அழுதாள். பெண் என்றால் பேயும் இறங்கும் என்று சும்மாவா சொன்னார்கள்? அந்த முனிவருக்கு கவலை ஏற்பட்டது. பரசுராமர் நிமிர்ந்து பார்த்தார். மகளே, உனக்கு என்ன துன்பம், ஏன் இப்படி அழுகிறாய் என்று கேட்டார். பரசுராமர் என்பவர், அவரை எப்படி சொல்வது, ராமாயணத்திலே பல காவியங்களிலும் வருகிற ஒரு பாத்திரம். ஜமதக்கினி முனிவருடைய மகன். ஜமதக்கினி முனிவர் என்பவர் சிவனுடைய அம்சமாக கருதப்பட்ட ஒரு முனிவர். இந்த ஜமதக்கினி முனிவருக்கும் ரேணுகாதேவி என்கின்ற அவருடைய மனைவிக்கும் புதல்வராக பிறந்தவர் தான் இந்த பரசுராமர். அவருடைய ஒரு செய்தி சொல்லுகிறேன், அதை மட்டும் சொல்லிவிட்டு கதைக்குள்ளே போகிறேன். இந்த ஜமதக்கினி முனிவர் ஒவ்வொரு நாளும் சிவபூசை பண்ணுவாராம். அந்த சிவபூசை பண்ணுவதற்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். இந்த காலையில இங்க பூசை பார்த்து ரொம்ப மகிழ்ந்தேன். அந்த காலையில சிவபூசை பண்ணுவதற்கு கங்கையிலே இருந்து நீர் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். இந்த ரேணுகாதேவி உயர்ந்த கற்புக்கரசி. அவள் என்ன செய்வாளாம், ஒவ்வொரு நாளும் அந்த ஆற்றங்கரைக்கு போய் ஆற்றிலே இறங்கி மணலை அள்ளி தன்னுடைய கணவனை நினைப்பாலாம். அந்த மணல் பானையாக மாறிவிடும். கற்பினுடைய சக்தியை பற்றி நம்முடைய இலக்கியங்கள் நிறைய சொல்லுகின்றன. ஒரு பெண் தன் ஐம்புலனையும் அடக்கி ஒழுக்கமானவளாக இருந்தால் பஞ்சபூதங்களும் அவளுக்கு ஆட்படும் என்பதுதான் நம்முடைய இலக்கியங்கள் அத்தனையும் சொல்லுகிற உண்மை. கண்ணகிக்கு தீமை நிகழ்ந்த பொழுது தன்னுடைய மார்பகங்களை திருகி எறிந்து பாண்டி நகரை எரியட்டும், மதுரையை எரியட்டும் என்றால் மதுரை எரிந்து போனது. அதுபோல சீதை அனுமனுடைய வாளிலே தீ வைத்ததும் சுடாதே என்றால் சுடவில்லை. ராமன் ஐயப்பட்டு பேசியதும் நெருப்பிலே விழுந்தாள், நெருப்பு இவள் என்னை சுட்டு விட்டாள் என்று சொல்லியது. இது நம்முடைய காவியங்கள் எல்லாம் சொல்லுகிற கதை. பெண்களினுடைய கற்புக்கு பஞ்சபூதங்களும் ஆட்படும். இதை நம்ப வேண்டும். நாங்கள் இப்பொழுது நம்ப மறுக்கிறோம். நம்முடைய இலக்கியங்கள் சொல்லுகிற, நம்முடைய புராணங்கள் சொல்லுகிற உண்மைகளை நம்மில் பல பேர் இப்பொழுது ஏற்க மறுக்கிறார்கள். இனி இதையே மேற்கு நாட்டார் சொன்னால் ஏற்போம். இதுதான் நம்முடைய கீழ்மை. இந்த பெண்ணினுடைய கற்பினாலே ஆற்றங்கரை மணலை அள்ளுவாளாம், கணவனை நினைப்பாளாம், அது பானையாக மாறுமாம். குளித்து விட்டு அந்த பானையிலே தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாள். அந்த தண்ணீரை வைத்துத்தான் ஜமதக்கினி முனிவர் பூசை செய்வாராம். இது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வழக்கம். 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகளிலே கடைசி பிள்ளை தான் இந்த ஜமதக்கினி, இந்த நான் சொன்னவராகிய பரசுராமர். நேற்றே சொல்லிவிட்டேன் கடைசி பிள்ளைகள் பற்றி. ஒரு நாள் இந்த ரேணுகாதேவி ஆற்றிலே குளிக்க இறங்கினவள் மூழ்கி அப்படியே நீரிலே மூழ்கி விட்டு தலையை நிமிர்த்தினாள். இந்த தண்ணீருடைய நிழலிலே ஒரு அழகான ஆடவனுடைய தோற்றம் தெரிந்தது. ஆகாயத்தின் வழியாக ஒரு அழகிய காந்தருவன் மேல் நோக்கி போய்கொண்டிருந்தான். ஆகாயத்திலே போய்கொண்டிருந்தான். அவனுடைய நிழல் தண்ணீரிலே விழுந்தது. இவள் தண்ணீரிலே மூழ்கி எழுந்தவள் தண்ணீர் அடங்கியதும் பார்த்தார், ஒரு அழகான ஆடவனுடைய தோற்றம் தெரிந்தது. ஒரு வினாடி நினைத்தாள், ஆகா இவ்வளவு அழகாக இருக்கிறானே என்று நினைத்தாள். ஒரு வினாடி தான் நினைத்தாள். பிறகு கரையிலே வந்து ஆற்றங்கரை மணலை எடுத்து கணவனை நினைத்து அதை வழக்கம் போல பானையாகும் என்று நினைத்து அள்ளுகிறாள். அன்றைக்கு பானையாக மாறவில்லை. அந்த ஒரு வினாடி அவளுடைய மன அசைவிலே அவள் ஒழுக்கம் குறைந்து போய்விட்டது. இதெல்லாம் உண்மையா என்று கேட்பீர்கள். இதிலே சில பேர் என்னை கேட்பார்கள், அப்படி என்றால் பிற ஆடவனை பார்க்கவே கூடாதா, பார்த்தாலே கற்பு போய்விடுமா என்றால், திருமணமாகி கணவன் வந்து விட்டால், இவன்தான் என் கணவன் என்று நினைத்து விட்டால், பிறகு வேறு எந்த ஆணும் ஒரு பெண்ணினுடைய மனத்தை பாதிக்க கூடாது. இது நியதி. கம்பர் தான் சொல்லுகிறார். சீதையும் ராமனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட பொழுது கம்பர் சொல்லுகிறார், எண்ணறு நலத்தினள் இணையல் நின்றொளி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும். இந்த அடிக்கு பல பேர் பொருள் காணாமல் அப்படியே போய்விடுவார்கள். ராமன் பார்க்கிறான், சீதையும் பார்க்கிறார். 2 பேருடைய கண்ணை ஒரு கண் பற்றி கொள்கிறது. கம்பர் சொன்னார், ஒன்றை ஒன்று உண்ணவும்
அடுத்த வரி தான் முக்கியமான வரி. நிலை பெறாத உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். ஒரு பெண் இளம்பெண்ணாக இருக்கிற பொழுது இவன் எனக்கு கணவனாக வருவானோ, அவன் கணவனாக வருவானோ, அல்லது இப்படிப்பட்ட ஒருவன் கணவனாக வருவானோ என்று நினைப்பதிலே தவறில்லை. இன்றைக்கு ஒருவன் இவன்தான் என் கணவன் என்று நினைத்து விட்டால் அதற்கு பிறகு ஒரு ஆடவனை இச்சையோடு ஒரு நாளும் நோக்கக்கூடாது. இது நம் மரபு சொல்லுகிற உண்மை. ரேணுகாதேவி ஒரு வினாடி அந்த நீரிலே அந்த ஆடவனை பார்த்தாள். ஒரு வினாடி அவள் மனம் இவன் அழகனே என்று நினைத்தது. அன்றைக்கு அவனுடைய கையிலே அந்த மண் பானையாகவில்லை. பலதரம் முயன்றாள், பானையாகவில்லை. இங்கே சிவபூசைக்கு நேரம் ஆகிறது. ஜமதக்கினி முனிவர் மனைவி வருவாள் என்று பார்த்து கொண்டிருக்கிறாள், அவளை காணவில்லை. இவளுமோ முயற்சி பண்ணி பார்த்து கடைசியிலே ஒரு வழியும் இல்லாமல் தலை கவிழ்ந்தபடி வந்தாள். ஜமதக்கினி முனிவருக்கு கோபம். பெண்ணே, நான் சிவபூசைக்காக காத்திருக்கிறேனே, ஏன் இவ்வளவு நேரமாக நீ இந்த நீரை கொண்டு வரவில்லை? வழக்கமாக கொண்டு வருவாயே, ஏன் என்று தாமதமாயிற்று என்று சினந்தார். இவளை பதில் சொல்ல முடியவில்லை. நடந்ததை அவள் எப்படி சொல்வாள்? தலை கவிழ்ந்து நின்றாள். ஜமதக்கினி முனிவர் தன் ஞான திருஷ்டியினாலே பார்த்தார். நடந்ததெல்லாம் அவருக்கு தெரிந்து விட்டது. அந்த பெண்ணை கோபத்தோடு பார்த்தார். என்றைக்கு பிற ஒரு ஆடவனை நினைந்து நீ மனதிலே இச்சை கொண்டு விட்டாயோ, அது வினாடி நேரம் என்றாலும் அவனை பார்த்து நீ இச்சைப்பட்ட காரணத்தினாலே நீ கற்பிழந்து விட்டாய். உன்னை நான் தண்டிக்கப் போகிறேன் என்றார். தன்னுடைய மூத்த மகனை கூப்பிட்டார். இங்கே வா, உன் தாய்க்கு நான் தண்டனை வழங்கப் போகிறேன், நீ செய்ய வேண்டும். இவன் வணங்கினான். நீங்கள் எனக்கு தந்தை மட்டுமல்ல குரு, நீங்கள் சொல்வதை செய்கிறேன் என்றார். என்ன தண்டனை என்றால், உன்னுடைய தாயினுடைய கழுத்தை துண்டித்து விடு என்றார். அவன் பதறி போனான். என்னப்பா, அம்மாவை வெட்ட சொல்கிறீர்களா? அதுதான் அவளுக்கு தண்டனை, அவள் கழுத்தை வெட்டு. அவன் சொன்னான், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று படித்திருக்கிறேன், அதே நேரத்திலே தாயிற் திறந்தொரு கோயிலும் இல்லை என்றும் படித்திருக்கிறேனே அப்பா, என் தாயினுடைய தலையை வெட்ட என்னால் முடியாது என்றார். 2ஆம் பிள்ளை, 3ஆம் பிள்ளை எல்லாரும் மறுத்து விட்டார்கள். அவரை சபித்தார் அவர்களே. இந்த 4வது பிள்ளை பரசுராமனை கூப்பிட்டார். இங்கே வா என்றார். இதே செய்தியை சொன்னார், உன் தாயின் தலையை வெட்டிவிடு. அவன் சொன்னான், தந்தையே, நீங்கள் எனக்கு தந்தை மட்டுமல்ல குரு, வேதத்தை ஓதியவர்கள், தர்மத்தை எனக்கு உபதேசித்தவர்கள். நீங்கள் சொன்னால் அதற்கு மேலே மறுப்பு சொல்ல எனக்கு உரிமை இல்லை. ஆகவே என் தாயினுடைய தலையை வெட்டுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய மழு ஆயுதத்தை கையிலே எடுத்துக்கொண்டு தாயை நோக்கி ஓடினான். அந்த ரேணுகாதேவி இவனிடமிருந்து தப்ப ஓடத் தொடங்கினாள். உயிருக்கு பயந்தல்ல, என் பிள்ளை என்னை விட்டு அந்த பாவம் என் பிள்ளைக்கு சேரக்கூடாது என்பதற்காக ரேணுகாதேவி ஓடுகிறாள். இவன் துரத்தி கொண்டு வருகிறார் பரசுராமர். ரொம்ப தூரம் ஓடினால் ஒரு பறையர் சேரி இருந்தது. அந்த சேரியிலே ஒரு வீடு, அதிலே ஒரு பறையனும் அந்த பறையனுடைய மனைவியும் வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்த அவர்கள் வீடு பூட்டி இருந்தது. கதவு ஓலை கதவு, அதை தட்டினால் திறக்கும். பிள்ளையிடம் இருந்து தப்ப வேண்டும் என்று ஓடி வந்த ரேணுகாதேவி கதவை தள்ளினால், திறந்து கொண்டே உள்ளே போய் விழுந்தாள். அந்த தம்பதியர்கள் அவளை தூக்கி, தாயே உனக்கு என்ன நடந்தது, ஏன் இந்த நேரத்திலே இப்படி பதறிக்கொண்டு வருகிறாய் என்று கேட்டார்கள். இவள் நடந்ததை எல்லாம் சொன்னாள். நான் ஜமதக்கினி முனிவருடைய மனைவி, இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது, என் தலையை துண்டிக்குமாறு என் கணவர் உத்தரவிட்டு விட்டார், என் பிள்ளை பரசுராமன் என்னை வெட்ட வருகிறான் என்றார். தாயே, நீ எங்கள் வீட்டுக்கு சரணாகதியாக வந்து விட்டாய், ஆகவே உன்னை நாங்கள் உயிரோடு இருக்க மட்டும் உன்னை வெட்ட விட மாட்டோம் என்று அந்த தம்பதியர்கள் வாசலில் நின்று மறைத்தார்கள். பரசுராமர் சொன்னார், இல்லை, நீ விட வேண்டும், நீ எங்களை விட்டுவிடு, என் தாயை வெட்ட சொல்லி தந்தையின் உத்தரவு, நீங்கள் தடுக்காதீர்கள் என்று சொல்லி பார்த்தார். அவர்கள் சொன்னார்கள், எங்கள் வீட்டுக்கு சரணாகதியாக வந்தவளை எங்கள் முன் தீமை நடக்கும்படி நாங்கள் ஒரு நாளும் விட மாட்டோம், முடிந்தால் எங்களை வெட்டி விட்டு அவளை வெட்டு என்றார்கள். தந்தையினுடைய உத்தரவோடு வந்த பரசுராமர் எதுவும் பார்க்காமல் தன்னுடைய மழு ஆயுதத்தினாலே அந்த பறையனையும் வெட்டி அவனுடைய மனைவியினுடைய கழுத்தையும் வெட்டினார். அதற்கு பிறகு தாயினுடைய கழுத்தையும் துண்டித்தார். துண்டித்து விட்டு அப்படியே நேரா தந்தையிடம் வந்தார். ரத்தம் வழிய கோடரி. இப்படி எல்லாம் வன்முறை கதைகளா என்று கேட்டால், இந்த கதைகளூடாக சொல்லப்படுகிற செய்தி தான் முக்கியம். நேராக வந்தார். வந்து தந்தையிடம் சொன்னார். தந்தையை வணங்கினார். அப்பா, நீங்கள் சொன்னபடி என் தாயை நான் கொன்று விட்டேன். ஜமதக்கினி முனிவர் வியந்து போனார். இப்படி ஒரு பிள்ளையா? 1000 தான் தந்தை கற்பித்திருந்தாலும், தந்தை மதிப்புக்குரியவராக இருந்தாலும், பிள்ளைகளுக்கு தாய் மேல் இருக்கிற பாசம் பெரிய பாசம் அல்லவா, அதை மீறுவார்களா? நான் சொன்ன ஒரு சொல்லுக்காக தாயையே வெட்டி போட்டு விட்டு வந்திருக்கிறானே இந்த பிள்ளை என்று நினைத்தார். அவனை பார்த்து அணைத்துக் கொண்டார். கண்ணீர் வடித்தார். மகனே, உனக்கு ஏதாவது வரம் வேண்டும் என்றால் கேள், நான் தருகிறேன். இந்த பிள்ளை வணங்கி விட்டு சொன்னது, அப்பா, நான் எது கேட்டாலும் தருவீர்களா? இவ்வளவு பெரிய காரியம் செய்துவிட்டு வந்திருக்கிறாய், நீ கேட்டு நான் எது தராமல் விட போகிறேன்? தருகிறேன் மகனே, கேள் என்றார். இந்த பரசுராமன் அவரை காலிலே விழுந்து வணங்கி சொன்னான், அப்பா, எனக்கு வேறொன்றும் வேண்டாம், நான் வெட்டி போட்ட என்னுடைய தாய் உயிர்த்து வர வேண்டும், அதற்கு வரம் கொடுங்கள் என்றார். இந்த 3 பிள்ளைகளுக்கும் இந்த புத்தி வரவில்லை. பரசுராமனுக்கு தான் அது வந்தது. நான் விளையாட்டாக சொல்வதுண்டு, ஒரு அரசன் தனக்கு
ஒரு மந்திரியை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தான். முடிவு செய்துவிட்டு அதற்கு ஒரு இன்டர்வியூ நடத்த வேண்டும். எல்லா பரீட்சையிலும் முடிந்து ஒரு 2 பேர் ரொம்ப கெட்டிக்காரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 2 பேரும் வந்தார்கள். இப்போ அரசன் அவர்களுக்கு ஒரு கடைசி சோதனை வைக்க வேண்டும். அரசன் என்ன செய்தான், 2 மூட்டை வைத்திருந்தான். இந்த மூட்டைகளை 2 பேரிடமும் கொடுத்து சொன்னான், இந்த பக்கத்திலே ஒரு 100 மைல் அந்த பக்கத்திலே ஒரு ஊர் இருக்கிறது, அந்த ஊர்லயே என்ன நண்பன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு மூட்டையை நீ கொண்டு போய் கொடுக்க வேண்டும். இந்த பக்கத்திலே இன்னொரு 100 மைலுக்கு அப்பாலே ஒரு என்னுடைய நண்பன் இருக்கிறான், அவனுக்கு இந்த மூட்டையை கொண்டு போய் கொடுக்க வேண்டும். என்ன இந்த மூட்டையில என்ன இருக்கிறது என்றால், ஒன்று நீங்கள் அவனுக்கு முறுக்கு ஆசை, அதனாலே 100 முறுக்கு வைத்திருக்கிறேன், 100 முறுக்கை கொண்டு போய் நீங்கள் கொடுக்க வேண்டும். இவர்கள் 2 பேரும் சம்மதித்து அந்த முறுக்கு மூட்டையை கொண்டு போனார்கள். அரசன் பின்னாலேயே தூதர்களை அனுப்பினான். மூட்டை அங்கே போய் சேர்ந்தது. 2 இடத்திலேயும் மூட்டை போய் சேர்ந்தது. இப்ப அரசன் அங்க வந்து நிற்கிறான். மூட்டை சேர்ந்தது. மூட்டையை எடுத்து 100 முறுக்கும் கொண்டு வந்து சேர்த்தீர்களா என்றான். எடுத்து எண்ணுங்கள் என்று கேட்டால், ஒருத்தனுடைய மூட்டையிலே 100 முறுக்கும் இருந்தது. ஒருத்தனுடைய மூட்டையிலே 2 முறுக்கு இல்லை. ஏனென்றால் இந்த அரசன் அவர்களுக்கு கை செலவுக்கு பணம் கொடுக்கவில்லை, சாப்பாட்டுக்கு கொடுக்கவில்லை. ஒருத்தன் பார்த்தான், ராசாதந்த முறுக்கு தானே, அதுல 2 சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டான். இவன் கொண்டு போன மூட்டையிலே 100 முறுக்கும் இருந்தது. ராசாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப இவன் தான் உண்மையானவன், சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு 100 முறுக்கையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறான். இவனுக்கு தான் பதவி, நீ போ என்றார். பிறகு அவனை கூப்பிட்டு, இந்த பதவி கொடுத்தவனை கூப்பிட்டு சொன்னார், உனக்கு நான் ஒரு பணமும் தரவில்லையே, இந்த 100 மைல் தாண்டி இந்த 100 முறுக்கையும் கொண்டு போயிருக்கிறாயோ, உனக்கு பசிக்கவில்லையா, நீ சாப்பிடவில்லையா என்று கேட்ட உடனே அவன் சொன்னான், ராசா, நான் உண்மையை சொல்ல போகிறேன், என்னை மன்னித்து விட வேண்டும் என்றான். என்ன உண்மை என்று கேட்டார் ராசா. நானும் முறுக்கு சாப்பிட்டேன் என்று. அங்கே முறுக்கு அவ்வளவு, உன்னுடைய மூட்டையிலே 100 முறுக்கும் இருந்ததே, அவனுடைய முறுக்கையில 2 முறுக்கு குறைந்து விட்டதே என்றோடனே இவன் சொன்னான், அவன் புத்தி குறைந்தவன், 2 முறுக்கை தனியே தின்றான், நான் ஒவ்வொரு முறுக்கிலும் ஒவ்வொரு துண்டு துண்டா உடைத்து தின்றேன், 100 முறுக்கும் இருந்தது என்றான். இதுதான் புத்திசாலியினுடைய வேலை. அதுபோல மற்ற பிள்ளைகள் மறுத்ததை சொல்லிவிட்டு அந்த தந்தை சொன்ன கடமையை முடித்துவிட்டு தாயை உயிர்ப்பித்து தாய் என்று கேட்டான் பரசுராமர். தன் கமண்டலத்திலே இருந்த நீரை எடுத்து கொடுத்து, இதை தெளித்து உன் தாயினுடைய தலையை ஒட்டிவிடு, அவள் உயிர் தெழுவாள் என்றார் ஜமதக்கினி முனிவர். தன் தாயை உயிர்ப்பிக்க போகிறேன் என்ற ஆர்வத்திலே பரசுராமன் ஓடி வந்தவர் நேராக அந்த குடிசைக்கு போகிறார். இருட்டு நேரம், வெளிச்சம் இல்லை. தாயினுடைய தலையை ஒட்ட வேண்டும் என்று வேகத்திலே தண்ணீர் தெளித்து ஒட்டினார். ஒட்டிவிட்டு பார்த்தால் தான் அவருக்கு தெரிந்தது, தாயினுடைய உடலிலே அந்த பறையனுடைய மனைவியினுடைய தலையை ஒட்டி விட்டார். மாறி ஒட்டுப்பட்டு விட்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த மற்ற பெண்ணையும் உயிர்ப்பித்து விட்டார், மாறி உண்டாக்கி விட்டார். திருப்பி வந்து தந்தையிடம் அழுதார், அம்மா, அப்பா, என் தந்தை என்னுடைய தாயினுடைய தலை மாறி ஒட்டி விட்டப்பட்டு விட்டது, நான் என்ன செய்வேன் என்றார். ஜமதக்கினி முனிவர் சொன்னார், மகனே, இதுதான் விதி, நீ கவலைப்படாதே, உன் தலையை மாறி ஒட்டி விட்டாய் அல்லவா, அவள் இன்றிலிருந்து மாரியம்மன் என்ற பெயராலே வழிபடப்படுவாள் என்று சொன்னார். எந்த பறையர்கள் அவரை காக்க முனைந்தார்களோ, எந்த பறையர்கள் அவனை காக்க, அவர்களுக்குத்தான் மாரியம்மனை தொழுகிற வழிபாடு செய்கிற முதல் உரிமையும் கிடைக்கும் என்று சொன்னதாக ஒரு புராண கதை. அந்த ஜமதக்கினி முனிவரை பின்னாளிலே கார்த்தவீரியார்ச்சுனன் என்கின்ற ஒரு அசுரன் கொன்று விட்டான். அந்த கோபத்திலே 27 தலைமுறையை அழித்தவர் இந்த பரசுராமர். இப்பொழுது அந்த பரசுராமரிடம் வந்து இவள் சரணடைகிறாள். அம்பை வந்து சரணடைகிறாள். என்னை வீணாக ஆண்கள் எல்லாம் சேர்ந்து ஏமாற்றி விட்டார்கள். முக்கியமான காரணமாக இருக்கிறவர் பீஷ்மர், உங்கள் சிஷ்ய பிள்ளை. என்னை இப்பொழுது யாரும் ஏற்கிறார்கள் இல்லை. நீங்கள் சொன்னால் உங்களுடைய மாணவன் என்னை ஏற்பார் என்று என்னுடைய தந்தை சொன்னார். அதனாலே உங்களிடம் வந்திருக்கிறேன். தயவு செய்து என்னை உங்கள் மாணவனை ஏற்கும்படியாக செய்ய வேண்டும் என்று வணங்கினாள். அந்த பெண்ணினுடைய துன்பக் கதையை கேட்டவுடனே பரசுராமருக்கு மனம் கலங்கியது. கவலைப்படாதே, அவன் என் மாணவன், நான் சொன்னால் கேட்பான், நீ வா என்னோடு என்று அவளை அழைத்துக் கொண்டு நேராக பீஷ்மரிடம் வந்தார். குருநாதரை கண்டதும் பீஷ்மர் வணங்கினார், எழுந்தார், பூசை பண்ணினார், அவரை உட்கார வைத்து மரியாதை பண்ணினார். சுவாமி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இப்பொழுது பரசுராமர் சொன்னார், நீ என்னுடைய மாணவன் அல்லவா, உனக்கு ஒரு இழுக்கு நேர்ந்தால் அது எனக்கு இழுக்கு. இந்த அம்பை என்கின்ற பெண்ணை நீ அழைத்து வந்து அவளுடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டாய். அவளை இப்பொழுது அவனுடைய காதலன் சாலவனும் ஏற்கிறான் இல்லை, உன் தம்பியும் ஏற்கிறான் இல்லை, நீயும் ஏற்க மறுக்கிறாய் என்று சொல்லி அவள் அழுகிறாள். அது பிழையல்லவா அப்பனே, அது தர்மம் இல்லை அல்லவா, அதனாலே அவளை உன்னிடம் சேர்ப்பிக்க வந்தேன். தயவு செய்து நீதான் அவளை ஏற்று திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார் பரசுராம். பீஷ்மர் பாடு பெரும் சங்கடமாகிவிட்டது. சுவாமி, நான் ஏற்கனவே சபதம் பண்ணியதை நீங்கள் அறிய மாட்டீர்களா? செம்படவனுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்து விட்டேனே,
எக்காலத்திலும் நான் பிரம்மச்சாரிய விரதம் பூண்டு இருப்பேன் என்று நான் சத்தியம் பண்ணி கொடுத்ததை தாங்களும் அறிவீர்கள் அல்லவா? இப்பொழுது குருநாதராகிய நீங்களே சொன்னால் நான் எதை செய்வேன் என்று கேட்டார். பரசுராமர் சொன்னார், நான் குரு, உனக்கு கட்டளை விடுகிறேன், நீ இவளை திருமணம் செய்யத்தான் வேண்டும் என்றார். இப்பொழுது அதை முடியாது என்று பீஷ்மர் மறுத்ததும் பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் இடையிலே யுத்தம் உண்டது. அந்த யுத்தத்திலே பீஷ்மர் தோற்று போனார். பீஷ்மர் இல்ல, அந்த யுத்தத்திலே பரசுராமர் தோற்று போனார். வேறு வழி இல்லை, அவரும் கைவிட்டு போனார். இப்பொழுது இந்த அம்பைக்கு பெரிய கவலை, இந்த பீஷ்மனாலே என் வாழ்வு அழிந்ததல்லவா, இந்த பீஷ்மனை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆறுமுக சுவாமி நம் முருகப்பெருமானை நோக்கி பெருந்தவம் செய்தார். பெருந்தவம், அவளுக்கு இப்பொழுது வாழ்க்கை வேண்டாம், என் வாழ்க்கையை அழித்தவனாகிய பீஷ்மனை நான் அழிக்க வேண்டும். முருகப்பெருமானை நோக்கி பல்லாண்டு தவம் செய்தால் முருகப்பெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்தார். மகளே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். சுவாமி, எனக்கு வேறொன்றும் வேண்டாம், என் வாழ்க்கையை இந்த பீஷ்மன் அழித்து விட்டான், என் வாழ்க்கை அழிந்தது பற்றி அவனுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இருக்கிறான், அவனை நான் அழிக்க வேண்டும், அதற்கு எனக்கு துணை செய்ய வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் தவம் செய்து வரம் வாங்கினார். முருகப்பெருமான் தன் கழுத்திலே இருந்த ஒரு மாலையை கழட்டி கொடுத்து, இந்த மாலையை யார் போட்டுக்கொண்டு யுத்தம் செய்கிறார்களோ, யார் கழுத்தில் போட்டுக் கொள்கிறார்களோ அவர்கள் இந்த பீஷ்மனை தோற்கடிப்பார்கள், இதை கொண்டு போய் நீ யாருடையாவது கழுத்திலே போட்டு அவனை போராட சொல். இப்பொழுது இவள் இந்த மாலையை வாங்கி கொண்டு மகிழ்ச்சியோடு சரி இனி பீஷ்மனை அழித்து விடலாம் என்று வந்தால், ஒவ்வொரு தேசத்து அரசனிடமும் போனால் இந்த மாலையை போட்டுக்கொண்டு சண்டை பிடித்தால் பீஷ்மனை அழித்து விடலாம். இதற்கு யார் சம்மதிக்க போகிறார்கள்? அதாவது இவள் சொல்லுகிறாளே தவிர இது உண்மையா பொய்யா என்று தெரியாது. தெரியாதனமாக இதை போட்டுக்கொண்டு சண்டை பிடிக்க போய் பீஷ்மரை வெல்ல முடியாமல் போனால் தன் நாடே அழிந்து போய்விடும். ஆகவே எல்லா அரசர்களும் பின்வாங்கினார். கடைசியிலே துருபதனிடம் போய் கேட்டாள், பாஞ்சால தேசத்து அரசன் துருபதனிடம் போய் கேட்டாள், நீயாவது இந்த மாலையை போட்டுக்கொண்டு பீஷ்மனை அழிக்க வேண்டும். அவனும் மறுத்து விட்டான். கழித்து போன அம்பை என்ன செய்தால், அந்த மாலையை துருபதனுடைய அந்த மதிச்சுவரிலே இருந்த ஒரு ஆணியிலே கொழுவி விட்டு திருப்பி காட்டுக்கு போனார். மீண்டும் சிவனை நோக்கி தவம் செய்தார். சிவனை நோக்கி தவம் செய்து சிவபெருமான் காட்சி கொடுக்கும்படியாக தவம் செய்தால் சிவன் காட்சி கொடுத்தார். என்ன வேண்டும் என்று கேட்டார். நான் பீஷ்மரை கொல்ல வேண்டும். ஒரு வீரியமிக்க பெண்ணாக பாரதத்திலே அந்த காலத்திலேயே ஒரு பெண்ணை அமைத்திருக்கிறார்கள். தனக்கு நடந்த அநியாயத்தை எதிர்த்து கேட்கிறவளாக. சரி, பிழை ஒரு பக்கம் இருக்கட்டும், அநியாயத்தை, தனக்கு நடந்த அநியாயத்தை, அது பீஷ்மனாக இருந்தாலும் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று வைராக்கியம் கொண்டவள் சிவனிடம் கேட்டால் இந்த பீஷ்மனை கொல்ல வேண்டும். அதற்கு சிவபெருமான் சொன்னார், அம்பை, இந்த பிறவியிலே அது உனக்கு ஆகாது, அடுத்த பிறவியிலே நீ பிறந்து அவனை கொல்வாய். இது கேட்ட உடனே அம்பைக்கு சந்தோஷம். அப்படியே அடுத்த பிறவியில் தான் நான் கொல்வேனா என்று நினைத்து அக்கினி மூட்டி அதில் குதித்தாள். பிறகு இந்த துருபத மன்னனுக்கு மகளாக வந்து பிறந்தாள். துருபத மன்னனுக்கு மகளாக வந்து பிறந்தாள். சிகண்டினி என்ற பெயரோடு பிறந்தாள். ஒரு நாள் இந்த சிகண்டினி வீதியிலே நடமாடுகிற பொழுது அந்த மதிர்ச்சுவரிலே இருந்த மாலையை பார்த்தால், குழந்தை பிள்ளை அல்லவா, பெண்களுக்கு மாலை என்றால் பிடிக்கும் தானே, இது என்ன மாலை என்று தெரியும். அது மட்டும் அந்த மாலையை யாரும் தொடவில்லை. பீஷ்மரை கொல்லுகிற மாலை என்று கேள்விப்பட்டதாலே தொட்டாலே அந்த பகை வந்து விடுமோ என்று யாரும் அந்த மாலையை தொடவில்லை. இந்த சிகண்டினி, அந்த குழந்தை பிள்ளை போய் அந்த மாலையை கையிலே எடுத்தது, தன் கழுத்திலே போட்டுக் கொண்டது. அதற்கு பிறகுதான் எல்லாரும் கவனித்தார்கள், பதறினார்கள். இந்த துருபதன் நினைத்தான், இந்த செய்தியை அறிந்தால் கட்டாயமாக பீஷ்மர் எங்கள் மீது படையெடுப்பார், நாடு அழிந்து போய்விடும் என்று அந்த சிகண்டினியை காட்டுக்கு துரத்தி விட்டார். தன் பிள்ளையை காட்டுக்கு, ஒரு சக்கரவர்த்தியினுடைய அந்த பராக்கிரமத்துக்கு பயந்து மற்ற நாடுகள் எல்லாம் எப்படி நடுங்கின என்று நாங்கள் பார்க்கிறோம். பீஷ்மர் கடைசி காலத்திலே அம்பு படுக்கையிலே கிடக்கிறார். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பல பேர் கவலைப்படுவார்கள், இவ்வளவு உத்தமனான பீஷ்மருக்கு இப்படி ஒரு மரணமா என்று கேட்பார்கள். மகாபாரதத்திலே இருக்கக்கூடிய கொடுமை என்றால் என்னவென்றால், உயர்ந்தவர்கள் கீழ்மை செய்திருப்பார்கள், கீழ்மையாக இருந்தவர்கள் உயர்வு செய்திருப்பார்கள். பீஷ்மருடைய பிற்கால மரணத்துக்கு இதெல்லாம் கூட ஒரு காரணமோ என்று நினைக்க வேண்டியிருக்கிறது. பண்டிதர்கள் சொல்வார்கள், பாஞ்சாலியை துயிலுறுகிற பொழுது பீஷ்மர் சபையிலே இருந்தார். அவரால் கூட அதை தடுக்க முடியவில்லை. தடுக்காதது மட்டுமல்ல, துரியோதனனுடைய அந்த செயலுக்கு அவள் நீதி கேட்கிற பொழுது துரியோதனனுக்கு சார்பாக நீதி சொன்னார். இவை எல்லாம் தான் சேர்ந்து பீஷ்மரை கடைசியிலே அம்பு படுக்கையிலே வீழ்த்தியது. அவர் பாவம் செய்யவில்லை, ஆனால் பாவத்தை பார்த்திருந்த பாவம் செய்தார் என்றார். நன்றாக மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். நாம் பாவம் செய்யாதது மட்டுமல்ல, பாவங்களை பார்த்திருப்பது கூட ஒரு பாவம் தான். நமக்கு இன்றைக்கு பல பேர் அப்படித்தான் நினைக்கிறார்கள். நமக்கு என்ன, அது அவனை அடிக்கிறான், நான் போவோம் என்று நினைக்கிறார்கள் அல்லவா, அவனுக்கும் ஒரு பாவம் வரும். இப்படியாக சிகண்டினி காட்டுக்கு போகிறாள். ஒரு முனிவருக்கு பணிவிடை செய்கிறாள். அந்த முனிவர் இவளுடைய நோக்கம் இருந்து சொல்லுகிறார், காந்தர்வன் ஒருவன் வரப்போகிறான், அவனுக்கு பணிவிடை செய் என்று சொல்கிறார்.
இவள் அந்த காந்தர்வனுக்கு பணிவிடை செய்தவுடனே காந்தர்வன் இவளை பார்த்து, சிகண்டினியை பார்த்து, உன் பெண் வடிவத்தை எனக்கு கொடு, என் ஆண் வடிவத்தை உனக்கு தருகிறேன் என்று வடிவத்தை மாற்றிக்கொள்கிறார்கள். இப்பொழுது சிகண்டினி சிகண்டியாக மாறி துருபதனிடம் வந்து, அப்பா கவலைப்படாதீர்கள், இனி பீஷ்மரை நான் எதிர்கொள்வேன் என்று அந்த துருபதனுடைய மகளாக இந்த சிகண்டி வாழத் தொடங்கினாள் என்ற அளவிலே இன்றைய கதையை நிறுத்துகிறேன். நாளைய நிறைவு கதையோடு அந்த கதை நிறைவு பெறும். வணக்கம்.